இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிவின் ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தியை காவேரி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா விஜய் ஒரு 11 மாதம் வெயிட் பண்ணால் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குங்கிறாரு. என்ன விஷயம், என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படியோ சமாளிச்சிட்டாங்க இவங்களும். இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கள், தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சமாளித்தாலும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ அவங்க லைட்டாக அவங்க மனசில் விஜய் மேலே ஒரு லைட்டாக ஒரு ஆசையும் வேறு வருதா, அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா கோவம் வேறு வருது அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இது எல்லாத்தையும் ராகினி வேற இவர் அஜயை வச்சு வீடியோ எடுக்க வச்சு, அஜய் காஃபி கூப்பிடும் போது கூட சரி ஓகே இவன் கூட காஃபிக்கு போனாதான் இவன் அதை வச்சு எப்படியாச்சும் வீட்டில் போட்டு தருவான், உங்கள் குடும்ப கௌரவம் தான் எனக்கு முக்கியம், நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கே நான் கல்யாணம் ஆகிட்டு நான் வரேன், வந்ததுக்கு பிறகு நான் அந்த மாதிரி என் பழைய காதலனோட ஒரு தொடர்பில் இருந்தால் அவங்களுக்கு ஓகேவா, பேசினா ஓகேவா அப்படின்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் கூடாது, அப்படி இது லவ் இருக்கா அப்படின்னு வேற கேட்டுக்கிறாரு. அட கடவுள், நீ தான்ப்பா லவ் பண்ணுற அந்த பொண்ணு, அதுவே உனக்கு தெரியலையப்பா. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சரி ஓகேன்னு அஜய் இதை நாங்கள் வீட்டில் சொல்லிடுறேன் அப்படின்னு கிளம்பி நேராக அவங்க அப்பா அன்புக்கிட்ட சொல்ல, அன்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம்டா, இது சின்ன விஷயம் கிடையாது, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, இதை எப்படி பெருசாகிறேன் பார் அப்படின்னு அவருடைய மனைவியையும் பாட்டியும் கூப்பிட்டு காமிச்சோன்னா அவங்க கொந்தளிக்கிறாங்க. இன்னமும் பழைய காதலனோட பேசிகிட்டு இருக்காளா, நம்ம குடும்பமான என்ன ஆகிறது, எவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்கா, எவ்வளோ எவ்வளோ ஆரம்பத்துலேருந்து எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு மாற்றி எல்லாரும் இந்த வெறுப்பை உமிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் காவேரி வேற காவேரிட்டி இதை தூக்கி காமிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், என்ன நினச்சிட்டு இருக்கா, எதுக்கு போய் பார்க்க போனோம் அப்படின்னா இல்லைன்னு அவங்க சமாளிக்கிறாங்க. ரொம்ப பழைய கதை என் வாழ்க்கையில், என் புருஷன் சொன்னதான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே தாத்தாவும் வந்துடுறாரு, விஜயும் வந்துடுறாங்க. தாத்தாட்டி அதை காமிச்சா தாத்தாவும் ஒன்று ஒரு மாதிரி முகமெல்லாம் அவருக்கு மாறுது. இருந்தாலும் இதை நம்ம முடிவு பண்ண வேண்டியதில்லை, விஜய் தான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜய் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்துட்டு ஒரே பார்வையில் ஒரு என்ன சொல்லிடுறாருன்னா, ஏன்ட்ட கேட்டு தான் போனாங்க. நிவின் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஹோம் ஸ்டே வச்சுருக்காங்க. அந்த ஹோம் ஸ்டேக்கு சில டாக்குமெண்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, பண விஷயத்தை பேச வேண்டியது இருக்கிறாங்க. நான் சொல்லி தான் போய் பேச போனோம். இது ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு போனால் என்கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு போவா, இல்லை உங்களை யார்ட்டையும் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட சொல்லாமல் போனாலும் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அஜய் இது ஒரு விஷயம், இதை வீடியோ வேறு எடுத்தியா, உங்கள் அப்பா ரொம்ப பெருமைப்படுவாரா, இதை ஒரு விஷயம் எடுத்து தூக்கிட்டு எல்லாத்தையும் காமிக்க வேறு செஞ்சுருக்கேன் சை அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு காவேரி. இருந்தாலும் காவேரி இருக்குன்னு விஜய் மேலே கோமா வேறு இருக்காங்க, அது வேற கதை. இப்போ இந்த சமயத்தில் தாத்தா குடிக்கிறாரு. குடிக்கும்பொழுது தாத்தாவும் பேரனும் சேர்ந்து வேற குடிக்கிறாங்க. ஒரு லாட்ஜ் போடுறியா அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் நல்ல பொண்ணு, அவள் இப்படி எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்டது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை தாத்தா அப்படின்னு சொல்ல, உடனே அவள் நல்ல பொண்ணு தான், ஆனால் அதே சமயத்தில் அவளை நீ எப்படி நடத்துறியோ அதை வச்சு தான் மற்றவங்க நடத்துவாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா